இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை மெதுவாக பில்ட் ஆனாலும் கூட பெருசாக வில்லன் வில்லிகள்லாம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்க பங்காளி வீடு கூட இல்லை, மாமா வீடு, தாய் மாமா வீடு அப்படின்னு கதை போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. எல்லா கதையும் எப்போ பார்த்தாலும் ஒரு வில்லனையோ வில்லியோ வச்சு இன்னொருத்தருடைய கணவரை இன்னொருத்தருடைய மனைவியை அடைய ஆசைப்படுற ஒரு ஆள் அப்படின்னு வச்சு கதையை கொண்டு போய் அப்படியே அதில் பிரச்சனைகளை கொண்டு இல்லைனா இந்த மாற்று கல்யாணம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விருப்பம் இல்லாத அந்த 2 பேர்ல மாற்றி வச்சு கல்யாணம் பண்ணுறதுங்கிற கதைகளுக்கு எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. இதுலேயும் கட்டாய கல்யாணமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கதிர் ராஜியுடைய பேர். ஆனாலும் அந்த ஒரு பேரையும் இப்போ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நாளைக்கு அப்படியே சேரமாட்டாங்களா மூஞ்சி தூக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு கொண்டு போகாம கடன் சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டினது நல்லா இருக்கு. கதிர் முன்னெல்லாம் ராஜியை ஏடி வாடி போடி அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மாறிட்டு இப்போ இல்லைம்மா ஆமாம்மா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் மாற்றி உரிமையாகவும் பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதில் தன்னுடைய கணவரை என்னதான் அவர் கணவராக இன்னும் 2 பேரும் முழுசாக கணவன் மனைவியாக மனசளவில் காதலிச்சு ஒன்றா சேரலனாலும் கூட அவரை இவர் ரொம்ப அவமானப்படுத்தினார் தன்னுடைய அண்ணங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. அதே காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே போலீஸ் கேஸ் கொடுத்து இவங்களை உள்ள வச்சும்போது ராஜியே சூப்பராக தைரியமாக ஒரு முடிவு எடுத்து வெளியும் வர வச்சாங்க. இப்போவும் அந்த குமரை சும்மா விடாமல் போட்டு கதிரை சீண்டிக்கிட்டே இருக்கார். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வெயிட் பண்ணி நாளைக்கு கல்லை விட்டு எரிய போகிறாங்க தன்னோட அண்ணனோட தலையில். ஆனால் அவர் திரும்பி பார்க்கும்போது ராஜி ஒளிஞ்சிக்க கடைசியாக கதிர் தான் பண்ணாதுன்னு இதுலேயும் நினச்சி கதிரை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு வருவார். அப்போ உள்ளார குறுக்க என்ன நினச்சிட்டு இருக்கா, என் புருஷன் மேலே கை வைக்க பார்க்குறியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், தடவை தேவையெல்லாம் வம்பு வந்துட்டு இருந்தான், என்ன நினச்சிட்டு இருக்க ரவுடியானி அப்படின்னு கேட்டு திட்டி அனுப்பிவிட்ற போகிறாங்க. அப்போ தான் கதிருக்கு எக்ஸ்ட்ராவாக ராஜி மேலே ஒரு பாசமும் காதலும் எல்லாம் வரலாம் போகுது. ஏன் அப்படின்னா தனக்காக பேசுகிற ஒரு மனைவி, அதே சமயத்தில் நானே அண்ணனுங்கெல்லாம் உள்ளே இப்போ இவங்க செஞ்ச முட்டாள்தனம் தான். அது தேவையில்லாமல் குமார வேலை கல்யாணத்தை வச்சுட்டு போய் அடிச்சிடணும்னு அவசியம் இல்லை. அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து போய் பிளான் பண்ணி போய் அடித்து எல்லாத்தையும் பண்ணும்போது அதை காப்பாற்றி கூட்டுனது இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா படுது இப்போ கதிர்க்கு. ஸோ இந்த நெருக்கம் அதிகமாக அவர் ராத்திரியெல்லாம் உழைக்கிறதுக்கு காரணம், இப்போ திடீர்னு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு காரணம் இந்த கல்யாணத்தால் தான். அதுலேயே இந்த உண்மைகள் என்ன தெரியாமல் அவங்க அப்பாவே அவரை எதுக்குற ஒரு மாதிரி லைட்டாக வெறுப்பை வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ இந்த அன்பு அதிகமாக இப்போ அடுத்த ஸ்டெப் இவங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்க போகுதுன்னா 2 பேர் ஒரே கட்டில் ஒன்றா தூங்குறது. இவங்களுக்கும் கை காலெலாம் வலிக்குது, இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தரையில் படுத்த பழக்கம் இல்லை. அதனால் நீங்கள் மேலே நடுவில் ஒரு தலைனையை வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஒன்றா தூங்க ஆரம்பிக்க திடீர்னு தூக்கத்தை ஒருத்தர் எரிச்சு இன்னொருத்தரை பார்த்தா இன்னொருத்தர் தூங்குற அழகாக ரசிக்க 2 பேரும் ஒருத்தர் கண்ணை திறந்து பார்த்துக்க அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரொமான்ஸ் வர தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் கலையபரங்கள் கலாட்டாக்கள்லாம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கதை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கப்புறம் போகும்னு தோணுது. நிறைய காதல் விஷயங்கள் இருக்க போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேலை நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இவங்க ராஜி சொல்கிற மாதிரியோ, எனக்குமே முதல்லாம் உன்னை பார்த்தாலே பிடிக்காது, இப்போ எனக்கு கூட உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்போ கதிர் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, கதை எப்படி போய் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நிஜமாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி